அப்பா, ஒரு லாங் டிராவல்ல பயங்கர டயர்டா இருக்குடி. சாப்பிட்டுட்டு வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நாளைக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் ட்ரைனிங் போகணும். அதுவும் ட்ரைனிங் எங்க தெரியுமா? கிரவுண்ட்ல. கண்டிப்பா ரன்னிங் அது இதுன்னு வச்சு செய்வாங்க. அதுக்கு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். சரி, நம்ம இப்ப சாப்பிட போலாமா? இப்பவே சாப்பிட போகணுமா? கொஞ்சம் நேரம் ஆகட்டுமே. கொஞ்சம் நேரம் ஆகட்டுமா? என்னடி, மணிய பத்தியா இல்லையா? பசி உயிர் போகுது. நீ ட்ரெயின்லயும் எதுவும் சாப்பிடலையே. உனக்கு சுத்தமா பசிக்கல? அ, இல்ல, பசிக்கல. என்னாச்சு உனக்கு? காலையிலயும் சாப்பிடல, இப்பயாவது சாப்பிட போலாண்டினா இப்பயும் வேணாங்கிற. லூசு, எனக்கு பசிக்குதுடி. அ- அ- அது வந்தோம், ஃப்ரெஷ் ஆனோம். சரி, இப்ப போய் சாப்பிடலாம் வேணா? என்ன நீ வித்தியாசமா நடந்துக்கிற? இப்ப என்ன, சாப்பிடணும் தானே? சரி, நீ போ. ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன எப்ப பாரு பின்னாடி வர? என் கூட வந்தா என்ன? வா ஒழுங்கா. இல்ல, ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் வெளியே நில்லு. சுடிதார்ல அட்ஜஸ்ட் பண்ண என்னடி இருக்கு? டாப் பேண்ட் போட்டிருக்க, ஷால் போட்டிருக்க. இதுல அட்ஜஸ்ட் பண்ண என்ன இருக்கு? அது பேண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஓ, பட் ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றடி. சரி, என்னமோ, நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வா, நான் வெளியே நிக்கிறேன். சரி, இப்பவே சாப்பிட போகணும்ல. ஆதி, உனக்கு புரிஞ்சு சொல்றியா புரியாம சொல்றியான்னு தெரியல. ஆனா ரொம்ப அவசரப்படுறல, என்னால முடியலடா. இப்போ நீ சாப்பிட மட்டும் போல, உன் நிலாவையும் பார்க்க போற. அதனாலதான் எனக்கு பசிக்கலன்னு நான் சொன்னேன். அட்லீஸ்ட் அவங்கள பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் உன் கூட இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா உனக்கே அதுல விருப்பம் இல்லல. ஹலோ. நிம்மதி, நிம்மதி, நிலா. ரூம்க்கு ரீச் ஆயிட்டோம். இப்போ கீழே இருக்க ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போறோம். அங்க அங்க வந்துருங்க. டூ மினிட்ஸ் ரீச் ஆக போறேன், வந்துருவேன். ஹோய், என்னடி சாப்பிடுற? மெனு கார்டு பார்த்து எது வேணாலும் சொல்லு, நம்ம ஜாலியா சாப்பிடலாம். ஓகேவா? இவ்வளவு நாளா வீட்டு சாப்பாடு மட்டுமே சாப்பிட்டு பயங்கர போர். இப்ப சூப்பரான சாப்பாடெல்லாம் வெரைட்டியா சாப்பிட போறோம். உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணு. இல்ல, நீ ஆர்டர் பண்ணு, நான் அதுல ஷேர் பண்ணிக்கிறேன். ஷேர் பண்ணிக்கிறியா? என்னடி? அதான் சொன்னேனே, எனக்கு பெருசா பசிக்கலன்னு. அட போடி, ட்ரைனிங்க்கு வர சான்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாம என்னடி நீனு? சரி விடு, நானே ஆர்டர் பண்றேன். எடி, யாரு? ஒரு நிமிஷம். ஹலோ. உள்ளதான் இருக்கோம், வாங்க. அது ஒரு ஃப்ரெண்டு. ஓ, சரிடி. சரி, என்ன ஆர்டர் பண்ணலாம் சொல்லு. உனக்கு என்ன வேணுமோ நீ ஆர்டர் பண்ணு. நான் நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஆர்டர் சொல்லிட்டு போடி. நான் தான் சொன்னல ஷேர் பண்ணிக்கிறேன்னு. நீ ஆர்டர் பண்ணு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். ஏய், என்ன ஆச்சு இவளுக்கு? 2 நாளா மூஞ்சியே சரியில்லை. என்னன்னு கேட்டா அதுக்கு பதிலும் கிடையாது. இவளை என்ன பண்றதுனே தெரியல. பசிக்கவும் மாட்டேங்குதுன்றா. ஐயோ. ஆதி, நிலா. ஆதி. ஹே, நான் உன்னை இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காரு. தேங்க்யூ ஆதி. உதடுகள் கோவித்தேன் என் மன்னவா, உன் உதவிக்கு தவித்தேன் பெண்ணல்லவா. நீ முதல் பாதித்தாய் ஒரு முத்தமே, நான் மயக்கத்தில் விழுந்தேன் காதலா. அச்சோ அச்சோ, என்னை உன்னிடம் தந்தேனே, வழியினில் தொலைத்தாயே. அன்பே அன்பே, என்னிடம் நானே இல்லாமல் ஏன் சொல்வேனோ சொல்லு. ஆதி, நீ எப்படி இருக்க? உன்கிட்ட பேசி உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுல. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா வந்திருக்கேன் ஆதி. ஓகே ஓகே, பார்க்கலாம், பேசலாம். ஆனா ப்ளீஸ் கொஞ்சம் கைய விடுறியா? ஆதி. இல்ல ப்ளீஸ், எனக்கு இது பிடிக்கல. கொஞ்சம் கையெடுத்துட்டு பேச.
நிலா நான் உன்னை இங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. நீ எப்படி நான் இங்க இருக்கேன்னு கரெக்டா தெரிஞ்சு வந்த மாதிரி இருக்கு. ஆமா ஆதி, நான் தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். சரி, என்ன தேடி எதுக்கு வந்திருக்க? அது நான் எப்படி சொல்லுவேன் ஆதி? நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி என் கழுத்துல என் கயிறு இருக்கு பாத்தியா? இது உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ எப்படி மறப்ப? நான் ஒரு முட்டாள். இந்த கேள்வியை உன்கிட்ட கேக்குறேன் பாரு. இதெல்லாம் நீ மறந்திருக்க மாட்ட. நிலா, நீ கண்டிப்பா என்னோட வைஃபை மீட் பண்ணியே ஆகணும். அவ ரெஸ்ட் ரூம் போயிருக்கா, இப்ப வந்துருவா. கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் என்ன பேசுறேன்? இவன் சம்பந்தமே இல்லாம பேசிட்டு இருக்கான். ஆதி, என்ன நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ வேற என்னவோ பேசுற. சரி, எனக்கு சொல்லு. நான் இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? அது உன் வைஃப் நிம்மதி தான் எனக்கு சொன்னாங்க. ஓ, மேடம் இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களா? ம். ஆதி, நிலா, என்ன சாப்பிடுறீங்க? எது வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆதி, நான் இங்க சாப்பிட வரல, உன்னை பார்த்து பேசிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். இல்ல, சாப்பிட்டுட்டே கூட பேசலாம், தப்பில்ல. சரி, அது ஓ விருப்பம். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு தெரியும்ல, நீ ஆர்டர் பண்ண ஆதி. ஓ, அப்படி சொல்றீங்களா? சரி, ஓகே, நானே ஆர்டர் பண்ணிடுறேன். வெயிட்டர். சார், ஆர்டர் சொல்றேன், எடுத்துக்கோங்க. சொல்லுங்க சார். 2 பிளேட் பரோட்டா கொண்டு வாங்க. பரோட்டாவா? அது எனக்கு பரோட்டா பிடிக்காதுல, உனக்கு தெரியும்ல. நிலா, என்ன சொல்றீங்க? பரோட்டா பிடிக்காதா? அச்சச்சோ. சரி, அப்ப வேற என்ன சொல்லட்டும்? ஹே, நீ என்ன விளையாடுறியா? எனக்கு மட்டன் பிரியாணி தானே பிடிக்கும். ஓகே, அப்ப அதையே சொல்லிடலாம். ஒரு பிளேட் மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு பிளேட் ஃப்ரைட் ரைஸ். அது என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிக்கும். சார், உங்களுக்கு? என் ஒய்ஃபும் நானும் எப்போதும் ஒரு பிளேட் வாங்கி ஷேர் பண்றது தான் பழக்கம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். நீங்க ஒரு ஃப்ரைட் ரைஸும் ஒரு மட்டன் பிரியாணியும் எடுத்துட்டு வாங்க. ஓகே சார். சார், ஸ்டார்டர் ஏதாவது? என் ஒய்ஃப்க்கு சிக்கன் லாலிபாப் தான் பிடிக்கும். அது ஒரு பிளேட் எடுத்துட்டு வாங்க. நிலா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு நீங்களே சொல்லிடுங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கே தெரியுமே. ஆமால, எனக்கே தெரியும். ஆக்சுவலி அவங்களுக்கு தந்தூரி பிடிக்கும். அது கொண்டு வந்துருங்க. அது எனக்கு தந்தூரி பிடிக்காது. நான் 65 தானே சாப்பிடுவேன். ஓ, அப்ப அதே சொல்லிடலாம். அவங்களுக்கு ஒரு பிளேட் மட்டன் பிரியாணியும் ஒரு பிளேட் 65யும் கொண்டு வந்துருங்க. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் சேர்த்து ஃப்ரைட் ரைஸும் லாலிபாப்பும் கொண்டு வந்துருங்க. ஓகே சார், ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துரும். அவசரம் இல்ல ப்ரோ, எப்படியும் என் ஒய்ஃப் லேட்டா தான் வருவாங்க, அதனால பொறுமையாவே கொண்டு வாங்க. ஓகே சார். ஆதி, உனக்கு லைஃப் எப்படி போகுது? நான் நினைச்சதை விடவே நல்லா இருக்கு நிலா. இப்போ நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? உனக்கு லைஃப் எல்லாம் நல்லா போகுதா? நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா தான் இருக்கு. அப்படியா? ஆமா, ஆக்சுவலி சொல்ல போனோம்னா ஏசி அவ்வளவா கூலிங்காவே இல்லல. ச்சே, ஒரு மாதிரி புழுக்கமா இருக்கு. சில்லுன்னு ஏதாவது ஜூஸ் குடிக்கிறியா? நான் பேசுறது கூட கேட்க கூட விரும்ப மாட்டான்ல. ஆதி டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். அவன் பேசுறதுலயே எனக்கு தெரியுது. நான் பேசுறது கேட்கறதுக்கு கூட அவனால முடியல. அவன் அதுக்கு விருப்பமும் படல. ரொம்ப நேரமா போர் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. எங்க போனா? என் பொண்டாட்டிய இன்னும் காணுமே. ரெஸ்ட் ரூம் தானே போறேன்னு சொன்னா, இன்னுமா வரல? ஆதி, நிலா சொல்லு. இல்ல, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். நீ யாரை தேடுற? அதுவா, என் பொண்டாட்டிய தேடிட்டு இருக்கேன். இல்ல, என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டா. ரெஸ்ட் ரூம் போறேன்னு போனா இன்னும் ஆளை காணோம், அதான் தேடிட்டு இருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. அவங்க என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போறதுக்கு? இங்கதான் எங்கேயாவது போயிருப்பாங்க. அவங்க வரட்டும். அவங்க வரதுக்குள்ள நம்ம ஏதாவது பேசலாமே. ஐயோ நிலா, நீ வேற. என் பொண்டாட்டி எனக்கு இப்போ வரைக்கும் குழந்தை மாதிரி தான். நானும் அவளை அப்படிதான் பாத்துப்பேன், அவளும் என்ன அப்படிதான் பாத்துப்பானா பாரு. எனக்கு என்னென்ன தேவைன்றது அவளுக்கு தான் தெரியும். அதே மாதிரிதான் அவளுக்கு என்னென்ன தேவைன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். சோ நாங்க 2 பேரும் இவ்ளோ நேரம் பிரிஞ்சது கூட கிடையாது. அதான் எங்க போனான்னு தெரியலையேன்னு பார்த்தேன். நீ கொஞ்சம் மாறிட்ட ஆதி, உன்னோட பேச்சிலே தெரியுது. கொஞ்சம் மட்டும் தானா? நிறைய மாத்திக்கணும்னு நினைச்சேன், கொஞ்சம் மட்டும் தான் சொல்லிட்டேன். சரி, ஓகே, அப்ப இன்னும் கொஞ்சம் மாத்திக்கிறேன். அப்புறம் நீ எங்க ஒர்க் பண்ற? அப்பா, இப்பயாவது என்ன பத்தி கேட்கணும்னு உனக்கு தோணுச்சே. ஆக்சுவலா நானும் பெங்களூர்ல தான் ஆதி ஒர்க் பண்றேன். ஓ, சூப்பர். உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் கிட்டத்தட்ட 3 hours டிராவல் பண்ணி வந்திருக்கேன். அப்படியா? எப்போ ரிட்டர்ன் கிளம்புவ? ஆதி, இல்ல, பாவம் கஷ்டப்பட்டு 3 hours டிராவல் பண்ணி வந்திருக்கே, அதான் ரிட்டர்ன் நைட்டுக்குள்ள போகணும்ல. சீக்கிரம் கிளம்புனா தானே அடுத்து 3 hours டிராவல் பண்ணி போக முடியும்.
அதான் பொண்ணுங்களுக்குலாம் நம்ம ஊர்ல சேஃப்டி இல்ல பாத்தியா, அதுக்கு தான் கேட்டேன். கிளம்பணும். ஓகே நிலா, நான் சீக்கிரம் கொண்டு வர சொல்றேன், சாப்பிட்டுட்டு கிளம்பு. இல்ல, நான் எங்க கம்பெனில தான் ஒர்க் பண்றேன். அங்கதான் மேனேஜரா இருக்கேன். ஸோ ஒரு 5 days லீவ் போட்டு தான் வந்திருக்கேன். பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணி அங்கதான் ஸ்டே பண்ணியிருக்கேன். உன்னை பார்க்கணும் பேசணுங்கிறதுக்காக தான் பிளான் பண்ணி வந்தேன். என்ன பார்த்து பேசுறதுக்கு எதுக்கு 5 நாள் லீவ் போட்ட? அரை மணி நேரம் பத்தாதா என்ன? நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணணும், அதான். ஐயோ, நான் பிஸி ஆயிருவேனே. எனக்கு போலீஸ் ட்ரைனிங் இருக்கு, அதுக்கு தான் நானும் என் பொண்டாட்டியும் இங்க வந்திருக்கோம். தெரியும், சொன்னாங்க. ம். அதே, நீ ட்ரைனிங் முடிச்சிட்டு எப்போ ஃப்ரீயா இருப்ப? நானா காலையில 5 மணிக்கு போனேன்னா ஈவினிங் 4 o'clock வரைக்கும் எனக்கு ட்ரைனிங் இருக்கும். அதுக்கப்புறம் நானும் என் ஒய்ஃபும் சேர்ந்து வெளியே பர்ச்சேசிங் போலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி, எப்போ ஃப்ரீயா இருப்ப? ஒரு 6 o'clock மேல. நாளைக்கு 6 o'clock மீட் பண்ணலாமா? எங்க? பார்க்ல. ஓகே, மீட் பண்ணலாமே. தேங்க்ஸ் ஆதி. நாளைக்கு ஈவினிங் 6 o'clock நான் உனக்காக பார்க்ல வெயிட் பண்ணுவேன். ப்ளீஸ் வந்துரு. ஓகே நிலா, பை. நீ கிளம்பு. அது என்ன இன்டென்ஷன்ல இருக்கானே புரிஞ்சுக்க முடியல. அவன் இப்ப ரொம்ப வித்தியாசமா பேசுறான். வார்த்தைக்கு வார்த்தை என் வைஃப், என் பொண்டாட்டின்னு இப்படியே தான் பேசிட்டு இருக்கான். என்ன? சரி, நாளைக்கு அது அவன்கிட்ட பேசி பார்க்கலாம். உன்னோட எக்ஸ் இல்ல உன்னோட நிலா கூட நீ சந்தோஷமா பேசிட்டு இருந்திருப்பல்ல. அவ கைய பிடிச்சு, நிலா நீ எப்படி இருக்க, உன்னோட லைஃப் எப்படி போகுது, என்ன சொல்ற, உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையா, என்ன நினைச்சுதான் நீ கல்யாணம் பண்ணாம இருக்கியா? இது எனக்கு தெரியாம போச்சு. சத்தியமா சொல்றேன், நான் நிம்மதியை லவ் பண்ணிலாம் கல்யாணம் பண்ணிக்கல. கிருஷ்ண ஒரு பையன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் நிம்மதி காலத்துல தாலி கட்டினேன். ஒண்ணுதான் நிலா நான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பல்ல. மண்ணா கட்டி. அதே, என்ன சொன்ன? வர வழியில மண்வெட்டி கடந்துச்சு, அதை ஏன் முன்னாடி போட்டு வச்சிருக்கீங்கன்னு திட்டிட்டே வந்தேன். அம்மா, என்ன அதுக்குள்ள வந்துட்ட? வேற என்ன பண்ணணும், வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு தானே வந்த. இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? வாடி சாப்பிடலாம், பசிக்குது. நீ இன்னும் சாப்பிடலையா? நீ வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா இன்னும் சாப்பிடலையான்னு கேக்குற. யாரும் வரலையா? யாரு வரணும்? என்னவ ஒரு ரியாக்ஷன் கூட இல்லாம இருக்கா? இல்ல, யாருமே வரலையா? ஹே லூசாடி, நீ என்ன யாரும் வரலையான்னு கேட்டுட்டு இருக்க? ஏன் யாரையும் வர சொல்லிருக்கியா? இல்ல, அது ஒண்ணும் இல்ல. என்ன சொல்லு, எனக்கு தெரியாம யாரையும் மீட் பண்றதுக்கு வர சொன்னியா? இல்ல. என்ன முகம் ஃபுல்லா ஒரே பதட்டமா இருக்கு? இல்லாத. சாப்பாடு ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். நானும் உனக்கு பிடிக்குமேனு ஃப்ரைட் ரைஸ் லாலிபாப்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ இன்னும் ஆளே காணோம், அதான் உன்னை தேடிட்டு வந்தேன். அதுக்குள்ள யாரு வரணும்னு நீ நினைக்கிற? என்ன இவன் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்கான். நிலாவும் இவனும் பேசினதை நம்ம கண்ணால பார்த்தோமே, ஆனா எதுவுமே சொல்லல. ஒருவேளை நிலாவை இவன் மீட் பண்ணத என்கிட்ட மறைக்கிறானா? ஆதி, நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா? அத நான் உன்கிட்ட கேட்கணும். என்ன பதற? இல்ல, அது ஒருவேளை என்கிட்ட இந்த ரியாக்ஷன் நீ எதிர்பார்க்கலையோ? இல்ல, எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன புரியணும்? ஆதி, நான் ஓப்பனாவே கேக்குறேன், என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு. கேளு. இப்போ உன்னை மீட் பண்றதுக்கு நிலா வந்தாங்கல்ல, நான் என் கண்ணால பார்த்தேன். ஆனா நீ யாரையுமே நான் மீட் பண்ணலன்னு சொல்ற. ஐயோ, ஆமால. ஆமா, நான் நிலாவை பார்த்தேன். நான் சொல்லவே மறந்துட்டேன் நிமிஷம். என்னது, மறந்துட்டியா? ஆமாண்டி, நானு நல்ல பசியில இருந்தேனா அதான் மறந்துட்டேன். நிலா வந்தா நல்லா பேசினா, நானும் நல்லாதான் பேசினேன். அப்படியே என்கிட்ட ஏதோ தனியா பேசணும்லாம் சொன்னா. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பார்க்குக்கு வர சொன்னா. ஓகேன்னு சொல்லியிருக்கேன். ட்ரைனிங் முடிச்சுட்டு நான் அப்படியே பார்க்ல அவளை மீட் பண்ணிக்கிறேன். வேற என்ன சொன்னா? கொஞ்சம் பர்சனலா பேசினா. ஓகே, பேசினேன், அவ்வளவுதான். சரி. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் பேசலாம்னு சொல்லியிருக்கால,
போய் பாக்குறேன். பேசிட்டு வரேன். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குதுடி, வா போய் சாப்பிடலாம். எனக்கு புரியவே இல்ல. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, ரொம்ப சாதாரணமா ரியாக்ட் பண்றான். என்கிட்ட வந்து அழுவா, என்கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுவா. நிலாவை பத்தி நிறைய பேசுவான்ல நினைச்சேன். ஆனா இவன் ஒரு ரியாக்ஷனுமே இல்லாம இருக்கான். நாளைக்கு ஈவினிங் வர மீட் பண்ண போறேன்னு சொல்றான். சாதாரணமா இருக்கான். எனக்கு ஒண்ணுமே புரியல. டடான். அட 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 அட, நம்மாலு செம்மையா கலக்கிட்டாப்ல. எத்தனை பேரு ஆதி நிலாவோட மூக்க உடைப்பாப்லன்னு எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஆனா ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணீங்களா? ஆதி நிலாவை பார்த்து ஷாக்கும் ஆகல, எக்ஸைட்டும் ஆகல, நார்மலா தான் இருந்தால. இதுக்கு பின்னாடி என்னவோ இருக்கோ, கண்டிப்பா இருக்கும். நம்ம அட்மின் ஏதாவது வச்சிருப்பாங்க. அது நிம்மதிக்கு ஒரு பாடமா தான் அமையும். ஓகே மக்களே, உங்களுக்கு என்ன கருத்து இருக்குன்றத கண்டிப்பா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நிறைய பேர் கொஞ்ச நாளாவே திட்டிட்டு இருந்தீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லணும், சரியா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு தாளிச்ச தயிரும் உருளைக்கிழங்கு பொரியலும். அப்பா வெயில் தாங்கலங்க. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க, சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.